தேவன் உங்களை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் மனதை தேவன் பலப்படுத்த விரும்புகிறார். உங்கள் சரீரத்தை தேவன் பலப்படுத்த விரும்புகிறார். உங்கள் பொருளாதாரத்தை தேவன் பலப்படுத்த விரும்புகிறார். கர்த்தராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்துவேன் என்று சகரியா தீர்க்க தரிசனத்தில் பின்மாறி காலத்து ஆவியை சபை மேலே ஊற்றப்படும் போது சபை மறுபடியும் புதுப்பிக்கப்படும், உயிர்ப்பிக்கப்படும், மீட்கப்படும், எழுப்புதலடையும். அந்த வசனத்தை தான் கர்த்தர் இந்த காலை வேளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கிறார். ஆகினால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் எவ்விதத்திலும் பலவீனப்படுவதில்லை. தேவன் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நான் உங்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் ரட்சிப்பில் குறைவாக இருக்கலாம், உங்கள் கணவர் ரட்சிப்பில் குறைவாக இருக்கலாம். ஏன் உங்களுக்கே சில கர்த்தருக்கு எடுத்த காரியங்களில் ஒரு நிலையில்லாத நிலையில் இருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரே இந்த 10வது மாதத்தில் உங்களை அவருக்குள் ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தி பலப்படுத்த விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையினால அதை வாக்குத்தத்தமாக நீங்கள் விசுவாசிங்கள். இந்த மாதம் எல்லா விதத்திலும் நீங்கள் பலப்படுத்தப்படுகிற ஒரு மாதம். கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை பலப்படுத்துவார். உங்கள் தொழில் பலப்படும், உங்கள் வருமானம் பலப்படும், உங்கள் சரீரம், உங்கள் ஆரோக்கியம் பலப்படும், உங்கள் மனம் பலப்படும். தேவன் உங்களை பலப்படுத்தி இந்த 10வது மாதத்தை கடப்பதற்கு முன்பாக எதிலெல்லாம் ஒரு அசைவு இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் அசையாதபடி பலப்படுத்துவேன் என்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் அதை அப்படியே வாக்குத்தத்தமாக நீங்கள் விசுவாசிக்கும் போது இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் அது பலிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். தேவன் எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை சார்ந்து கொண்டு சொல்லுகிறேன். எதெல்லாம் நிலை இல்லாமல் இருக்கிறதோ அதை உங்கள் குடும்பத்தில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் தொழிலில் தேவன் அதை நிலைப்படுத்துவேன் என்கிறார். ஆகையினால கர்த்தரே இறங்கி எங்கெங்கெல்லாம் பலவீனமாக இருக்கிறதோ தேவன் அதை எல்லாவற்றையும் பலப்படுத்துவார். அதை விசுவாசியுங்கள். தேவன் அதை அப்படியே செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. God bless you.